ஆல் இண்டியா ரேடியோ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திர தொடர். எட்டாம் பகுதி, ஐந்தாம் ஆவர்ணம். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடுவோர் டி கே ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி எஸ் கணேசன் ஆகியோர்.
ஸ்ரீ கமலாம்பிகாயை நமஹ. 10 முக்கோணங்களாலாகிய 5வது ஆவரண சக்கரத்திற்கு சர்வார்த்த சாதக சக்கரம் என்று பெயர். இதற்கு சக்கரேஸ்வரி திரிபுரா ஸ்ரீ. இதில் வசித்வ சித்தியும் சர்வோன்மாதினி முத்திரையும் வியாபகமாயிருக்கின்றன. ஏம் என்னும் பீஜம் இச்சக்கரத்தின் பிரகிருதி. இச்சக்திக்கு இங்கு குலோத்தீரண யோகினி என்று பெயர். உத்தீரணம் என்றால் நன்கு விருத்தி செய்தல் என்பது பொருள். ஆகவே சத்குரு லாபமும் குரு சிஷ்ய பரம்பரையின் வளர்ச்சியும் இந்த உபாசனையின் சிறந்த பயனாகும். இதுவே பரம புருஷார்த்தத்தை அருள்வதினால் இது சர்வார்த்த சாதக சக்கரம் என்னும் பெயர் பெற்றது. நாமரூப வடிவ சர்வ பிரபஞ்சத்தையும் ஆத்மஸ்வரூபத்தில் லயம் செய்யும் ஆற்றலே வசித்வ சித்தியாகும். மோட்சத்திற்காக பித்து பிடித்த நிலையை சர்வோன்மாதினி முத்திரை குறிக்கும். அந்நிலையில் இறையருளால் சத்குரு லாபம் ஏற்படும். அக்குருவை பரதேவதையின் வடிவாக வழிபடுவதிலே பிந்துவில் தர்ப்பணமாகிறது. இவ் ஆவரணத்தின் சக்தி தேவியர் 8 பேர் ஆவார்கள். சர்வ காமப்பிரதா, சர்வதுக்க விமோசினி, சர்வசித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வமங்களகாரிணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாகியதாயினி ஆகியோர் ஆவர். இவர்களின் வல்லமை இவர்களின் பெயர்களாலேயே நமக்கு விளங்குகிறது. துரியாதீதம் என்பது உயிர்ப்பு அடக்க நிலையாகும். இந்நிலையில் ஜீவன் மூலாதாரத்தில் ஒடுங்கிவிடும். ஆன்மா புருஷனோடு மூலாதாரத்தில் நிற்பது துரியாதீதம் எனப்படும். இந்நிலையில் தேவியை விட வேறு மேலான தெய்வம் இல்லை என அறிந்து கொள்ளும் அறிவு உண்டாகும். அப்போது உண்டாகும் ஆனந்தமே பேரானந்தம். அதை குறித்து எழுந்ததே 5வது ஆவரண கீர்த்தனை. இதன் சங்கேதிக விபக்தி பிரயோகம் 5வது வேற்றுமையாகும். பல்லவியில் ஓ மனமே, பஞ்சபூதங்கள் என்னும் தூல பிரபஞ்சம் தொடங்கி சிவம் என்னும் சைத்தன்ய பிரம்மம் வரையிலான எல்லா தத்துவங்களின் உருவமாக உள்ள ஸ்ரீ கமலாம்பிகை காட்டிலும் உயர்ந்ததான தத்துவம் எதுவும் உறுதியாக இல்லை என்று தொடங்குகிறார் தீக்ஷதர். அனுபல்லவியில் அவள்தான் சிவன் பிரம்மா விஷ்ணு என்னும் மும்மூர்த்திகளை படைத்தாள். சிவமயமான இந்த புவனங்கள் அனைத்தையும் படைத்து அவைகள் இயங்கவும் அவள்தான் செய்கிறாள். 10 தளங்களைக் கொண்ட தசார சக்கரத்தின் வெளிப்புறத்தில் விளங்குகிறாள். அந்த சக்கரம் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உண்டு பண்ணக்கூடியது. அவளை பைரவி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்னும் முப்பெரும் தேவியர்களும் துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் தீட்சிதர். சரணத்தில் அவளை சர்வசித்தி பிரதா முதலிய 10 சக்தி தேவதைகள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாதமயமாகவும் சூக்ஷ்ம உருவங்களை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். தேவியின் உபாசனை முறையில் கௌள மார்க்கம், குளமார்க்கம் என்னும் 2 விதங்கள் உண்டு. இவைகள் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் வடிவங்களாக அமைந்துள்ளன. இப்படியான 10 சக்திகளால் உபாசிக்கப்பட்ட தேவியாய் பெரும் புகழோடு விளங்குகிறாள். அவள் அத்வைத ஞானபோதத்தின் சுடராக விளங்குகிறாள். அந்த ஞானத்தின் அனுபவம் எத்தன்மைத்து என்றால் வேற்றுமைகள் காண இயலாத அழிவற்ற தூய்மையானது, அறிவார்ந்த தன்னிகரற்ற தன்னிச்சையானது, சச்சிதானந்தமயமானது, யாதொன்றுக்கும் மேலான தன்னிகரற்ற தன்மையது, ஈக்குவல்டு பை நன் என்று சொல்லுவார்கள். அவள் தோற்றம் முடிவு முதலான அளவுகளுக்கு அப்பாலாயிருப்பவள், குரு குகனிடம் பிரியம் கொண்டவள், அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப் பொருள்களை நிறைவேற்றி கொடுப்பதில் ஆர்வமுடையவள். அவள் யோகநெறி பயிலும் சாதகர்களை நன்கு காத்து அருள்பவள். சாதகன் உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், மத்தியமா, வஜ்ரகண்டா, லம்பிகா, விசுத்தி, அருணா முதலிய 9 ஆதார சக்தி மண்டலங்களில் சிவசக்தியாகிய குண்டலினியை ஏற்றி இறக்கி சாதனையில் வெற்றி கண்டவனுக்கு 10 வகையான நாத ஒலிகள் கேட்கும். அத்தகைய யோக நெறியாளர்களை கமலாம்பிகை காத்தருள்கின்றாள். அவள் தன்னிடமுள்ள மாயா, அவித்யா என்னும் 2 வகை சக்திகளில் மாயையின் வழியாக பிரபஞ்சத்தை படைத்து
அவித்யாசக்தியின் வழியே ஜீவன்களை கட்டுரைச் செய்கிறாள். எல்லா இயக்கங்களுக்கும் காரண காரியமாக இருக்கின்ற இச்சக்திகளை தன் கடைக்கண் பார்வையாலே செயல்படுத்தி இயக்கும் சாமர்த்தியமானவள் இக்கமலாம்பிகை. இவ்வளவு வலிமை மிக்க கமலாம்பிகையை விட வேறு மேலான தெய்வம் எதுவும் இல்லை என்பதை மனமே நீ புரிந்துகொள் என்று தீக்ஷதர் தன் மனத்திற்கு கட்டளையிடுகிறார். இக்கீர்த்தனையில் குறிக்கப்படும் தசநாதங்களை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் விளக்குகிறார். யோக சாதனை செய்வோர் பிரம்மாந்திரத்தில் குண்டலினியை செலுத்தும் போது சமுத்திரம், சச்சரம், மேகம், பேரிகை, கனகதப்பட்டை என்பவற்றால் எழும் சப்தங்களைப் போன்ற நாதங்களை மனச்செவிகளில் கேட்பர். பிரம்மாந்திரத்தில் வாயு நிலைப்பட்ட பின் மத்தளம், சங்கு, கண்டாமணி, காகளம் என்பனவற்றால் உண்டாகும் சப்தங்களை உணர்வர். இறுதியில் பிராணன் பிரம்மாந்திரத்தில் மிகவும் ஸ்திரப்பட்ட பின் கிங்கிணி, வீணை, துந்துபி, பண்டு முதலிய பல்வகை நாதங்கள் அம்பலம் எனப்படும் மத்தியானத்தில் சாதகன் உணர்ந்தவும் கேட்கவும் செய்வான் என்று சிவயோகியின் நாத அனுபவங்களை திருமூலர் பாடுகின்றார். மணிகடல் யானை, வார்குழல் மேகம், அணிவண்டு தும்பி, வளபேரிகை யாழ், துணிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்க்கல்லது பார்க்க ஒண்ணாதே. சத்தியார் கோயில் இடம்பலம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்பாடும் சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே என்பது திருமந்திரமாகும். ஆனால் தீக்ஷதரோ யோக சாதனைகள் செய்யாமலேயே இந்த அருள் அனுபவங்களை ஸ்ரீ கமலாம்பிகை தன்னை சரணடைந்தவருக்கு அருளுகிறாள் என பாடும் கீர்த்தனைதான் இக்கீர்த்தனை. இக்கீர்த்தனையை கேட்டாலும் பாடினாலும் சித்திகள், செல்வம், அன்பு, மங்களம், விருப்பங்கள், துக்க நிவாரணம், மரணபயம் நீங்கல், அழகு, சௌபாகியம் முதலியவற்றை அடையலாம். முப்பெரும் தேவியரின் அருள் நலம் கிடைக்கும். ஆத்ம ஞானமும் சச்சிதானந்த பேரும் கைகூடும். இப்படிப்பட்ட கீர்த்தனையை இப்போது நாம் கேட்போம்.
कार्य
நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திர தொடர். விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடியோர் டி.கே. ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி எஸ். கணேசன் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.